அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு இருக்கிறார். ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் என்போம். உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புறவு கிடைக்கும். அதனால் மனசு சந்தோஷப்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதனை தாங்கள் எளிதாக சமாளிப்பீர்கள். அதிக முதலீடுகள் கொண்ட தொழில்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் சனி பகவான் 10ல் இருக்கிறார். இன்னும் சிறிது காலம் போகட்டும். அதன் பிறகு நீங்கள் அகலக்கால் வைத்துக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவியர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி தாங்கள் கேட்க வேண்டும். அடுத்து லாபாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருப்பதால் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் இருந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் சீராகும். வெகு நாளாக வாங்க நினைத்த உயர்ந்த நல்ல பொருட்களை தாங்கள் வாங்குவீர்கள். பெரியோர்களின் ஆசீர்வாதம், தெய்வ தரிசனம் தங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்தில் கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். தங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். தங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி கருத்து வேறுபாடு, வீண் வாக்குவாதங்கள் வரும். மன அமைதி குறையும். சிலருக்கு பிபி, பிளட் பிரஷர், கொழுப்பு, பிபியை நன்றாக செக்கப் செய்து கொள்ள வேண்டும். உணவு ஓய்வில் கவனம் தேவை. வெளி இடங்களில் அதிகம் சாப்பிடுதல் கூடாது. எப்படி இருந்தாலும் தொழில் விஸ்தரிப்பு தற்போது வேண்டாம். இன்னும் சிறிது காலம் போகட்டும். குரு பயிற்சி ஆன பிறகு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். அனைத்து சிறப்புகளையும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.